தாவீதின் வாழ்க்கை புத்தகம். தலைப்பு: நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதீர்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். ரீபிரிண்ட் இன் 5672. ஆதார வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். விளக்கம்: தலைமறைவாய் காணப்பட்டவரும் ராஜாவாகிய சவுலினால் வேட்டையாட தேடி திரியப்பட்டவருமாகிய இளைஞனான தாவீதின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. சமுதாயத்திடமிருந்து நீதியாக அல்லது அநியாயமாக விலக்கி வைக்கப்பட்ட ஆதரவற்றவர்கள் அடங்கிய ஒரு வகுப்பார் அவரிடம் வந்து இணைந்து கொண்டனர். இவர்களில் சிலர் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றவாளிகளாய் இருந்தனர். சிலர் கடன்பட்டவர்களாய் இருந்து சிறை தண்டனைக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டு சுதந்திரம் முதலானவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு என தப்பி ஓடினவர்களாய் இருந்தனர். கொஞ்ச காலத்தில் ஆயுதம் தரித்தவர்களும், அதாவது மனம் நொந்து போன சாக துணிந்தவர்களும் காணப்பட்ட 400 புருஷர்களுடைய கூட்டத்திற்கு இளைஞனான தாவீது தலைவன் ஆனார். இவ்வனுபவமானது பிற்காலத்தில் அவரது ராஜ்யபார பணிக்கு அவரை ஆயத்தப்படுத்துவதில் மாபெரும் பயிற்சியாக காணப்பட்டது. இவ்வனுபவமானது சமுதாயத்தில் மனம் நொந்து போன ஜனங்களின் நிலைமை குறித்த கண்ணோட்டத்தினை தாவீதிற்கு கொடுத்தது. விவசாயிகளிடம் வரி வசூலிக்கப்படுவது போன்ற விதத்தில் வரி வசூலித்து தாவீதும் அவரது சிறு சேனையும் உயிர் வாழ்ந்து வந்தார்கள். இந்த வரியை வாங்கிக் கொண்டதற்கு உபகரணமாக பெலிஸ்தியர்களிடமிருந்து மாத்திரமல்லாமல் மோவாபிலிருந்து யோர்தானை கடந்து அடிக்கடி வந்து கொள்ளையர்களிடமிருந்தும் தாவீது சந்தேகத்திற்கு இடமின்றி ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அக்காலத்தில் ராஜாவாகிய சவுலின் அரசாட்சியினால் காவலர்களின் பாதுகாப்பு போன்ற எந்தவிதமான பாதுகாப்பும் போதுமான அளவுக்கு வழங்கப்படவில்லை என்பதில் நிச்சயமே. தனது ஜனங்களுடைய நலன்களுக்கு அடுத்த காரியங்களை பாதுகாப்பதற்கு பதிலாக ராஜா தனது உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தாவீதுக்கு எதிராக வெறித்தனமாய் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தார். மேலும் காடுகளிலும் காட்டு மிருகங்களை வேட்டையாடுவது போன்று அடிக்கடி தாவீதை வேட்டையாடும்படிக்கு தேடி திரிந்து கொண்டிருந்தார். தாவீதோடு கூட வந்தவர்களில் 3 பேர் அவரது சகோதரியின் 3 குமாரர்கள் ஆவார்கள். இவர்கள் பிற்பாடு ராஜாவாகிய தாவீதோடு அவருடைய எல்லா வேலைகளிலும் இடம்பெற்று மிகவும் முக்கியமான நபர்களாய் காணப்பட்டனர். ஒருவர் யோவாப் ஆவார். இவர் படைகளின் தளபதியானார். மற்ற இருவர் அபிசாய் மற்றும் ஆசகேல் ஆவார்கள். இவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்தனர். இவர்களும் பிற்பாடு தாவீதின் ராஜ்யபாரத்தில் கீர்த்தி பெற்றவர்களாய் காணப்பட்டனர். தாவீதின் குணலட்சணத்தினுடைய மேன்மை. சிறிது காலம் தாவீது மற்றும் அவர் கூட்டத்தாருக்கு அதெல்லாம் கெபி அரணாக இருந்தது. தாவீது விரும்பியிருந்தால் அவரால் செய்ய முடிந்திருக்கும் உள்நாட்டு போருக்கு தன் ஜனத்தை ஆளாக்குவதற்கு அவர் மறுத்த காரியமானது பெரிதும் பாராட்டு தகுந்த விஷயமாகும். ஒருவேளை அப்படி போர் தொடுத்திருந்திருப்பாரானால் நிச்சயமாகவே ஆரம்பம் துவங்கி பெரும்பான்மையான ஜனங்கள் அவர் பக்கத்திற்கே ஆதரவை வழங்கியிருந்திருப்பார்கள். மேலும் சவுல் ராஜாவின் மீதும் அவர் நிச்சயமாகவே வெற்றி அடைந்திருப்பார். இதுவே தேவனுடைய சித்தம் என்று நினைத்து அவர் தன்னைத்தானே எத்தனை சுலபமாய் ஏமாற்றி இருக்க முடியும். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் வாயிலாக தேவன் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியுள்ளார் என்பதை தாவீது நினைவு கூர்ந்தார். அதே சமயம் காரியத்தை கையில் எடுப்பது தனக்கடுத்த காரியம் அல்ல என்றும், தெய்வீக வல்லமையானது சவுலின் ராஜ்யபாரத்தை கவித்து போட்டு அந்த வல்லமையினால் சவுலுக்கு அடுத்த ராஜாவென தன்னிடம் அதிகாரம் கொடுக்கப்படும் தேவனுடைய காலங்கள் வரும் வரை பொறுமை காப்பது தனக்கு அடுத்த காரியம் என்றும் கூட தாவீது நினைவு கூர்ந்தார். இப்படியாக கர்த்தருக்காய் காத்திருக்கும் காரியத்தினை தேவனுடைய ஜனங்கள் அனைவரும் நினைவு கூறுவார்கள் என்றால் அது எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய காலங்களும் வேலைகளும் நமக்கு நன்மையானவைகளாக காணப்படும். மேலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திராமல் அவசரப்பட்டு தானாகவே காரியத்திற்குள் இறங்குவதற்கு ஏறெடுக்கும் எந்தவிதமான பிரயாசங்களும் நிச்சயமாகவே பாதகமாய் முடியும்.
தாவீது தேவனில் முழுக்க விசுவாசம் கொண்டவராக இருந்தபடியாலும் அவருக்கு கீழ்ப்படியும் ஆவினை தாவீது பெற்றிருந்தபடியாலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். இதனால் அவர் பூரணமானவர் என்று அர்த்தமாகாது. இவர் எப்பொழுதுமே கர்த்தருடைய சித்தத்தை செய்தவரும் அல்ல. எனினும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே இவரது இருதயத்தின் உண்மையான வாஞ்சையாக காணப்பட்டது. மேலும் எப்பொழுதெல்லாம் மாமிசத்தினுடைய பலவீனத்தின் காரணமாக இவர் மாறுபட்ட போக்கினை எடுத்துக்கொண்டாலும் தவறை கண்டு கொள்ளும் போது அவர் காலம் தாழ்த்தாமல் மனம் வருந்துவதற்கும் தெய்வீக மன்னிப்பை நாடுவதற்கும் தன் நடக்கையை மாற்றிக்கொள்வதற்கும் முனைந்தார். ஜோசப் பார்க்கர் அவர்கள் பின்வருமாறு கருத்து தெரிவித்துள்ளார். தாவீதின் இந்த நிழலில் உலகத்தில் காணப்பட்ட போதுள்ள இயேசு கிறிஸ்துவின் நிலைமைக்கான சித்தரிப்பை காண்கின்றோம் என்பதை மறுக்க இயலாது. இயேசு மனுஷரால் இகழப்பட்டார் மற்றும் புறக்கணிக்கப்பட்டார். அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. அவரை சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லையற்ற எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகவும் கீழ்த்தரமானவர்களாகவும் சீர்கெட்டவர்களாகவும் எல்லா வகையான தேவைகளில் இருந்தவர்களாகவும் காணப்பட்டனர். பூமியாகி இந்த அப்துல்லாம் கெவியில் தேவகுமாரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவரை சுற்றிலும் பராக்கிரமசாலிகளோ அல்லது புத்திசாலிகளோ காணப்படவில்லை. தனது கூட்டாளிகளோடு அதுல்லாம் கெவியில் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் தாவீது வீட்டை பற்றின ஏக்கத்தில் பெத்லஹேமில் உள்ள தன் ஊரின் கிணற்றிற்கு தண்ணீரை குறித்து ஆவல் கொண்டு அந்த தண்ணீர் கிடைத்தால் நன்றாய் இருக்கும் என தெரிவித்தார். இது நிமித்தம் அவரது உண்மையுள்ள கூட்டாளிகளில் 3 பேர், இதில் ஒருவர் தாவீதின் சகோதரி மகன் ஆவார், தாவீதிற்கு தெரியாமல் ஆபத்தான இந்த பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். 2 காரணங்களின் நிமித்தம் இப்பிரயாணம் ஆபத்தானதாக காணப்பட்டது. அவை: 1, இவர்கள் ராஜாவாகிய சவுலினால் நாட்டிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருந்தனர். 2, அக்காலத்தில் பெத்லஹேம் பெலிஸ்தியர்களின் கைகளில் காணப்பட்டது. ஆனால் இந்த இடர்களை எல்லாம் பொருள்படுத்தாமல் இந்த தைரியமுள்ள புருஷர்கள் தங்கள் தலைவருக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பினையும் உண்மையினையும் வெளிப்படுத்தி தாவீதினால் விரும்பப்பட்ட அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு தோல் துருத்தியில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து தண்ணீரை தாவீதிடம் கொடுத்த போது இவர் அருமையானதொரு இருதய உண்மையினை வெளிப்படுத்தினார். அவர்கள் காண்பித்துள்ள மகா அன்பினையும் அவர்களின் துணிவினையும் அவர்கள் கொண்டு வந்த தண்ணீரையும் தாவீது புகழ்ந்தது மாத்திரமல்லாமல் இன்னுமாக அது மிகவும் விலையேற பெற்றது என்றும் மிக பெரிய விலை கொடுத்து கொண்டு வரப்பட்டுள்ளபடியால் அதை சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். தாங்கள் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னுமாக இத்தகைய உணர்வுள்ள கூட்டாளிகளின் ஆறுதல் மற்றும் ஆதரவிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி பலியாக காணிக்கையாக அந்த தண்ணீரை தாவீது தரையில் ஊற்றினார். இந்த ஒரு செய்கிலும் கூட தாவீதின் மகத்துவமும் கர்த்தருக்கான அவரது பக்தியும் அவரது விசுவாசமும் மீண்டும் வெளிப்படுகிறது. இது இவரை சராசரியான எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் மேன்மையானவராக ஒரு மாமனிதனாக வெளிப்படுத்துகின்றது. ராஜ்யத்தின் வேலைக்காக பயிற்றுவித்தல். இந்த ஒரு காலகட்டத்தில் தாவீதும் அவரது கூட்டாளிகளில் சிலரும் நோப் என்னும் ஸ்தலத்தில் காணப்பட்டனர். இங்கு அகிமெலேக்கு என்னும் ஆசாரியன் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினார். இதை வேவுக்காரர் மூலம் அறிந்து கொண்ட ராஜாவாகிய சவுல் அந்த இடத்தில் உள்ள ஆசாரியர்கள் அனைவரையும் அவர்களது வீட்டார் அனைவரையும் மொத்தம் 85 பேரையும் கொன்று போட்டார். இது நிமித்தம் அகிமெலேக்கின் குமாரர்களில் ஒருவன் ஆசாரியனின் சணநூல் ஏபோத்தை தரித்து தாவீதிடம் வந்தார். தீர்க்கதரிசிகளில் ஒருவன் தாவீதோடு இணைந்து கொண்டான். இவை அனைத்தும் தாவீதின் ஸ்தானத்தை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தினது. இன்னுமாக சவுலை விட்டு தேவனுடைய தயவானது விலகிவிட்டது என்பதையும் சவுலுக்கு அதிகமாய் உறுதிப்படுத்தியது. எனினும் சவுல் தேவனுக்கும் அவரது தெய்வீக ஏற்பாடுகளுக்கும் எதிராக போராடுவதை தொடர்ந்து கொண்டே இருந்தார். இப்படியாக தாவீதின் படையானது படிப்படியாக 600 பேராக அதிகரித்தது. இது அவரது அனுபவங்களையும் அதிகரித்தது. மேலும் அவருக்கு வரவிருந்த வேலைக்கென அவரை நன்கு ஆயத்தமும் பண்ணியது. பிஷப் வில்பர்ஃபோர்ஸ் அவர்கள் பின்வருமாறு கருத்து தெரிவித்துள்ளார். மனுஷரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவர்களை ஆளுவதற்கும் தேவையான ஒரு மகா பயிற்சியானது
அந்த நாடு கடத்தப்பட்ட வனாந்தர வாழ்க்கையில் காணப்பட்டது. முழுமையாக கட்டுப்படுத்தும் மேலாதிக்கத்தினாலேயே அத்தகைய கட்டுப்பாடற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். இத்தகையவர்கள் உள்ள ஒரு கூட்டத்திற்கு தயக்கத்தோடு, அதாவது வேறு வழியின்றி தலைவனான தாவீது மனுஷரை ஆளும் ரகசியத்திலும் ஒன்றுக்கொன்று ஒத்திசைவில்லா இருதயங்களை ஒற்றுமையான உறவிற்குள் ஒன்றிணைக்கும் ரகசியத்திலும் கை தேறுவதற்கு கற்றுக்கொண்டார். அவ்வப்பொழுது ராஜாவாகிய சவுல் தாவீதை கொன்று போடுவதற்கு மனக்கொந்தளிப்பு அடைவார். இப்படியான தருணங்கள் ஒன்றில் தாவீதும் அவரது கூட்டாளிகளும் சவக்கடலில் மேற்கு பகுதியில் காணப்பட்ட தரிசன பாறைகள் மத்தியில் இருந்த குகை ஒன்றில் காணப்பட்டனர். அநேகம் வீரர்களோடு ராஜாவாகிய சவுல் தாவீதை தேடி வந்து இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதே குகைக்குள் பிரவேசித்தார். இக்குகையில் எவ்வளவு காலம் காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறியோம். கிட்டோ அவர்கள் இந்த குகைகளில் சில 1500 மனுஷருக்கு இடம் கொள்ளும் அளவுக்கு மிக பெரியவைகளாக காணப்பட்டன என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார். இன்னொரு எழுத்தாளர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். எங்கேதியில் இருந்து சுமார் 20 மைல் தொலைவில் காணப்பட்ட இந்த குகைகள் ஒன்றில் ஒருமுறை 30,000 பேர் ஒளிந்திருந்தார்கள் என வழிபோக்கன் ஒருவன் தெரிவித்தான். இந்த குகைகள் நடுராத்திரி போன்று இருட்டாய் காணப்படும். உள்ளிருந்து ஒருவரால் வெளிப்புறத்தை தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் உட்புறத்திலோ ஓரடி பார்ப்பது என்பது கூடாத காரியமாகும். தாவீதும் அவரது கூட்டாளிகளும் குகையின் மிக உள்ளான பகுதியில் காணப்பட்டனர். சவுலும் அவரது கூட்டத்தாரும் இளைப்பாறும்படிக்கு குகைகள் பிரவேசித்த போது சவுல் மாத்திரமாகிலும் கொல்லப்பட வேண்டும் என்று தாவீதின் கூட்டத்தார் விரும்பினார்கள். சவுல் கொல்லப்பட்டால் தங்கள் சோதனையான அனுபவங்கள் அனைத்தும் முடிவிற்கும் வரும் என்றும், ராஜா அதுவரை செய்திருந்த மற்றும் செய்து கொண்டிருந்த தீமைகள் அனைத்திற்கும் நீதியான கைமாறாக அவரது மரணம் காணப்படும் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் தாவீதோ சம்மதிக்கவில்லை. இதற்கு பதிலாக ராஜா தன் பிடிக்குள் இருந்தார் என்பதற்கும், தான் நினைத்திருந்தால் ராஜா கொல்லப்பட்டிருந்திருப்பார் என்பதற்குமான சாட்சியாகவும், ராஜாவுக்கான தன்னுடைய உண்மையான சாட்சியாகவும் காணப்படும்படிக்கு ராஜாவாகிய சவுலினுடைய வஸ்திரத்தின் ஒரு துண்டை மாத்திரம் தாவீது வெட்டி எடுத்து கொண்டார். ராஜாவும் அவரது கூட்டத்தாரும் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு போன பிற்பாடு ஆபத்து இல்லை என்னும் கட்டத்தில் தாவீதும் அவரது கூட்டாளிகளும் தங்களை வெளிப்படுத்தினார்கள். மேலும் ராஜா அவரது குடிகளின் உண்மையினை புரிந்து கொள்ளவில்லை என்றும், அவரை கொன்று போட தாங்கள் விரும்பாத போது ராஜாவோ தங்களை கொன்று போட தேடி திரிகிறார் என்றும் கூறி எதிர்ப்பை தெரிவித்தனர். சவுலின் மனசாட்சி தொடப்பட்டது. அவரோ நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று கூறி அழுதார். தான் இப்படி இனிமேலும் செய்வதில்லை என்று சவுல் சத்தியம் பண்ணினார். நாட்டை விட்டு துரத்தப்பட்ட தாவீதை வேட்டையாட திரியும் காரியமானது கொஞ்ச காலத்திற்கு என்று கைவிடப்பட்டது. எனினும் நம்முடைய இப்பாடமானது இதே போன்று பிற்பாடு நடந்த வேறொரு அனுபவத்தையும் தெரிவிக்கின்றது. இம்முறை தன் சகோதரி மகனோடு மாத்திரம் தாவீது சவுலின் பாளையத்திற்குள் சென்று அவர் தலைமாட்டில் காணப்பட்ட அவரது ஈட்டியையும் அவரது தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு வந்தார். இங்கிருந்து வெளியேறி கொஞ்சம் தொலைவில் பள்ளத்தாக்கிற்கு எதிரில் உள்ள மலைக்கு சென்றார். அங்கு அவரால் சவுலிடமும் அவரது சேனையிடம் தெளிவாய் கேட்கும் விதத்திலும் பாதுகாப்பாயும் பேச முடியும். சவுலின் போர்ச்சேவகனை விட தான் மிகவும் விழிப்போடு இருப்பதை மாத்திரமல்லாமல் ராஜாவுடைய நலனுக்கடுத்த காரியங்களில் தான் மிகவும் உண்மையாய் காணப்படுகின்றார் என்பதையும் ராஜாவிற்கு தாவீது சுட்டிக்காட்டினார். தன்னிடம் யாரையாவது அனுப்பி வைத்தால் ஈட்டி மற்றும் தண்ணீர் சொம்பு இரண்டையும் கொடுத்து அனுப்புவதாக தெரிவித்தார். மேலும் ராஜாவுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு இல்லை என்றும், தனது முழுமையான உண்மையினை குறித்து ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அவரை நம்ப வைப்பதற்கு என்று தன்னை சத்ரு போன்று வேட்டையாட தெரிவது தவறு என புரிய வைப்பதற்கு என்றும் தான் அவ்விரண்டு பொருள்களையும் எடுத்து வந்ததாக தாவீது தெரிவித்தார். இப்படி ராஜாவின் பாளையத்திற்குள் ஊடுருவது என்பது இன்று சாத்தியமற்ற காரியமாகும். காரணம், நவீன கால முறைகளின்படி இன்று காவலாளர்கள், இராணுவ குழுக்கள் முதலானவர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் அன்றைய காலங்களில் இப்படியாக காணப்படவில்லை. இன்றும் கூட கிழக்கத்திய நாடுகளில் இம்மாதிரியான ஏற்பாடுகள் அதிகளவில் இருப்பதில்லை.
கிதியோனும் அவரது கூட்டாளிகளும் கூட இதே போலவே பாளையத்திற்குள் ஊடுருவினார்கள் என்பதை நினைவு கூறுகின்றோம். ஆபிரகாம் 5 ராஜாக்களை தேடி சென்ற போது அவர்கள் சரியான பாதுகாவலர்களின் ஏற்பாடுகள் இன்றி உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்னும் சம்பவத்தையும் நினைவு கூறுகின்றோம். கிழக்கத்திய நாட்டின் அனுபவமிக்க ஒரு வழிபோக்கன் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். அரேபிய நாட்டவர் களைப்படையும் பொழுது விசேஷமாக ஆழ்ந்து தூங்குவார்கள். நான் பிரயாணம் செய்கையில் பெரும்பாலும் என்னுடைய கழுதை ஓட்டிகளும் பணிவிடைக்காரரும் ஆபத்தாய் தோன்றும் இடங்களை காவல் காப்பதாக கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உடனடியாக தூங்கி விடுவதையே நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் நான் அவர்கள் மத்தியில் நடந்து சென்றால் அவர்கள் விழிக்காமல் தூங்குவது மாத்திரமல்லாமல் அவர்கள் மூடிக்கொள்ளும் போர்வினை கூட எடுத்துக்கொள்ளலாம் என்னும் அளவுக்கு பொதுவாகவே ஆழ்ந்து தூங்கி விடுவார்கள். நன்மை பயக்கும் ஒரு பாடம். தனது சத்ருவை கொன்று போட விரும்பாததற்கு காரணம் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் சவுலை தாக்குவது என்பது சர்வ வல்லவரின் ஏற்பாடுகளை தாக்குவதாக இருக்கும் என்றும் தாவீதின் விளக்கம் காணப்பட்டது. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவரான தாவீதினால் இப்படி தாக்க இயலாது. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். சங்கீதம் 105 அதிகாரம் 15 இந்த கொள்கையினை இன்று வாழும் நாமும் மனதில் வைத்துக் கொள்வது நலமாயிருக்கும். எனினும் இன்றுள்ள ராஜாக்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இன்றுள்ள ராஜாக்கள் அவர்களாகவே தங்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ஆவார்கள். இவர்களது ராஜ்யங்கள் இவ்வுலகத்தின் ராஜ்யங்களாகும். ஆனால் இஸ்ரேல் தேவனுடைய விசேஷித்த ராஜ்யமாக காணப்பட்டது. இதை அவர் விசேஷமான உடன்படிக்கை ஏற்பாட்டின் கீழ் அங்கீகரித்திருந்தார். ராஜாவாகிய சவுல் தெய்வீக அங்கீகாரத்தினால் பரிசுத்த ஆவிக்கு நிழலாய் காணப்படும் விசேஷித்த அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே தைலத்தினால் தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்தது. சவுலில் ஏற்கனவே நிறைவேறப்பட்டுள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தின் விஷயத்தில் தலையிடுவதற்குரிய உரிமையினை தாவீதிற்கு கொடுப்பதற்காக அல்ல, மாறாக தாவீது சவுலை அப்புறப்படுத்துவதன் மூலமாக இல்லாமல் கர்த்தர் தம்முடைய ஏற்ற வேலையிலும் ஏற்ற விதத்திலும் தாவீதுக்கு அரியணையை கொடுப்பதன் மூலம் சவுலுக்கு அடுத்த ராஜாவாக தாவீது காணப்படுவார் என்ற நிச்சயத்தை தாவீதிற்கு கொடுப்பதே ஆகும். பூமியின் ராஜாக்கள் தாங்கள் மேசியாவின் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் என ஆளுகையையும் அரசாட்சியும் செய்கின்றனர் என்று அவர்களது ராஜ்யங்களின் நாணயங்களில் பொறிக்கப்பட்டு இருப்பினும் இது தவறு என்பதை நாம் அறிவோம். மேசியாவின் ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். பூமியின் 5 பேரரசுகள். பூமியிலிருந்து தம்முடைய நிழலான ராஜ்யத்தை தேவன் மாற்றி போட்டது போது கடைசி ராஜாவாகிய சிதேக்கியாவிற்கு வந்த செய்தி பின்வருமாறு: பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன். எசேக்கியேல் 21 அதிகாரம் 26 முதல் 27 வரை. உலகில் திவ்ய ஆளுகையை பொருத்தமாட்டில் சிதேக்கியாவின் காலம் முதற்கொண்டு மேசியாவின் 1000 வருட ராஜ்யம் வருவதற்கு இடையில் ஒரு இடைப்பட்ட காலம் காணப்படும் என்பதை தெரிவிக்கிறது. இதற்கிடையில் எவ்வகையான ராஜ்யத்தை உலகத்தில் தங்களால் ஸ்தாபிக்க முடியும் என்பதை காட்டும்படிக்கு தேவன் புறஜாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். சிதேக்கியாவின் காலமாகிய கிமு 606 முதற்கொண்டு 4 வேறுபட்ட வகையான அரசாங்கங்களை பெற்றிருக்கிறோம். 4வது அரசாங்கம் வஞ்சகமான விதத்தில் உருவெடுத்துள்ளது. இந்த ராஜ்யங்கள் பின்வருமாறு: 1 பாபிலோன், 2 மேதோ பெர்ஷியா, 3 கிரேக்கம் மற்றும் 4 ரோமம் ஆகும். ஐரோப்பாவின் தற்போதைய அரசாங்கங்களானது புதிய உருவாக்கத்தின் கீழ் உள்ள ரோம சாம்ராஜ்யமே ஆகும். இவர்களது சட்டங்களும் முறைகளும் லட்சியங்களும் அப்படியே ரோமர்களை போன்று காணப்படுகின்றது. ஆனால் ஏமாற்றுகிறவர்களாகவும் ஏமாற்றப்பட்டவர்களாகவும் காணப்படும் இவர்கள் தங்களை கிறிஸ்துவ ராஜ்யங்களாக அடையாளம் காட்டிக் கொள்கின்றனர். மேலும் பொது ஒப்புக்கொள்ளுதலின் பெயரில் முழு உலகமும் இவர்களுடைய கிறிஸ்துவ மண்டலம், அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அழைக்க பழகியும் விட்டனர். வேதாகமம் இதை அடையாளம் காட்டியுள்ளது. இந்த அனைத்து அரசாட்சிகளையும் அடையாளம் காட்டும் நிழலான சிலையில் காலில் காணப்பட்டது போன்றே பாதங்களிலும் இரும்பும் காணப்பட்டது.
எனினும் கல் போன்ற பாதம் என்று காண்பிக்கத்தக்கதாக அந்த இரும்போடு கூட களிமண்ணும் பாதங்களில் இணைந்து காணப்பட்டது. கல் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய அடையாளமாகும். ஆகையால் இந்த ஐரோப்பா ராஜ்யங்களானது போர் புரிந்து கொண்டும் கிறிஸ்துவின் ஆவியினை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அப்போஸ்தலனால் மாம்சம் மற்றும் பிசாசின் கிரிகைகள் என்று அழைக்கப்படும் கோபத்தையும் குரோதத்தையும் பொறாமையையும் பகைமையையும் சண்டை சச்சரவுகளையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த ராஜ்யங்கள் தங்களை மேசியாவின் ராஜ்யங்கள் என உரிமை பாராட்டி கொண்டிருக்கின்றன. இவர்களே அந்த சிலையின் நிழலில் சீக்கிரத்தில் முழு பூமியையும் நிரப்பி விடுகின்ற கல்லை, அதாவது ராஜ்யத்தை போன்றது. போலி தோற்றத்தில் காணப்படும் சிலையில் பாதங்களினால் அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளன. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. மேசியாவின் ராஜ்யமானது மனித கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த கல்லினால் அடையாளம் காட்டப்படுகின்றது. மேலும் சிலையில் உள்ள பாதங்களின் விரல்கள் அடையாளப்படுத்தப்படும் ராஜாக்களின் நாட்களில் கல்லானது சிலையை மோதி அதை தூளாக்கி போடும். பின்னர் அந்த கல்லானது பூமி எங்கும் மகா பர்வதமாக அல்லது கர்த்தருடைய ராஜ்யமாக நிரம்பி காணப்படும். இந்த நொறுக்கி போடுதலானது சமீபத்தில் உள்ளது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஐரோப்பாவின் தற்போதைய யுத்தங்களானது ஜாதிகளை பலவீனப்படுத்துவதற்கு என்றும் புரட்சியினை சுட்டிக்காட்டும் மகா பூமி அதிர்ச்சி என்றும் அடுத்த கட்ட உபத்திரவத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்றும் கர்த்தர் திட்டமிட்டுள்ளார். புரட்சிகளை தொடர்ந்து உடனடியாக தற்போதைய ஒழுங்குமுறைகளை, அதாவது அமைப்புகளை முற்றிலும் அழித்து போடும் காரியங்களை அடையாளப்படுத்தும் மகா நிழலான நெருப்பானது கடந்து வரும். இந்த நெருப்பு ஒழுங்கின்மையும் இன்னுமாக அனைத்து ஆளுகைகளும் அதிகாரங்களும் கவிழ்க்கப்படும் காரியத்தை அடையாளப்படுத்துகின்றது. இப்படியாக ஆளுகை விஷயத்தில் மனிதனுடைய சிறந்த பிரயாசங்கள் அனைத்தும் போலியானவைகளே என்றும் இறுதியில் அழிவுக்கு நேராக வழிநடத்தும் என்றும் மனிதனை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அனுமதிக்கிறார். பாடத்தை கற்ற பின் மனுக்குலம் முழுவதும் மேசியாவின் ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்பொழுது அந்த ராஜ்யம் வரும். மேலும் அது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ராஜ்யமாக காணப்படும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமேன்.